எப்பா கடவுளே, எப்படியாவது இன்னைக்கு இந்த வீட்டிலேருந்து தப்பிச்சு உயிரோடு போயிடணும். நான் எப்படி வந்திருக்கேனோ அதே மாதிரி என்னை திருப்பி வீட்டுக்கு அமுச்சு விட்டுரு. சரியே, இது தவிர வேறு எதுவும் உங்ககிட்ட கேட்கலப்பா. இந்த வீட்டில் வேலை பார்க்குறது ஒவ்வொரு நாளும் எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ச்சே. ஆஹா, மேம் வந்தாச்சு. இன்னைக்கு வேற மூஞ்சி ரொம்ப கோவமாக வச்சுருக்காங்க. என்னென்னலாம் நடக்க போகுதுன்னு தெரியலையே. குட் மார்னிங் மேம். குட் மார்னிங். ஒரு குட் மார்னிங் ஆச்சு பாசமாக சொல்கிறாங்களா? எப்போ பார்த்தாலும் மூஞ்சி முறைச்ச மணிக்கே வச்சுட்டு இருந்தா என்னதான் பண்ணுறது? வடிவு. ஹரி பகவான், இந்த வடிவிலாடிக்கு இன்னும் வேலைக்கு வரலையா? என்ன சொல்லி சமாளிக்க தரலையா? அவளை எப்படியாச்சும் போய் கூட்டிட்டு வரணும். ஆனா அவளை போய் எங்க தேடா? இவ்வளவு நாள் நம்ம இந்த கிச்சனுக்குள்ளேயே அடங்கி இருந்துட்டோமே. இந்த தோட்டம் எவ்வளவு அழகா இருக்கு. இன்னைக்கு எப்படி இருந்தாலும் அம்மா காலங்கத்துல மீட்டிங்கு போயிருப்பாங்கல்ல, நமக்கு நல்ல டைம் கிடைச்சிருக்கு. சுத்தி பாத்துருவோம் இன்னைக்கு. ஹே பையா, எதுக்கு சேட்டமா இப்படி ஓடி வர? என்னாச்சு? ஹே பையா, இந்த லடுக்கி இருக்காளே, வடிவு லடுக்கி, அவ காணும். அவ எங்க காணாம போக போற? அவ இங்கதான் எங்கேயாவது இருப்ப. நீ என்ன பண்ணி போய் தோட்டத்துல செக் பண்ணி பாரு, அங்க இருப்ப, கண்டிப்பா இருப்ப. தோட்டத்துக்கா? எதுக்கு அங்க போனா இந்த லடுக்கி? இப்படியே நீ என்கிட்ட நின்று கேட்டுக்கிட்டே இருந்த அம்மா கிட்ட திட்டு வாங்க போறியா, இல்ல அவளை கண்டுபிடிச்சு கூப்பிட்டு போக போறியா? சொல்லிச்சிட்டம்மா. நான் போயிட்டு வாரேன் பாயா. நான் காரை ஓட்டுதேன், நீ ஓடுன்னு ஓடிட்டு இருக்கு. இந்த வீட்டுல வேலை பார்க்கணும்னா சும்மா பண்ணிட முடியுமா என்ன? இந்த பூனை எவ்வளவு அழகா இருக்கு. எடுத்து ஒண்ணு மண்டையில வச்சுக்கிட்டா அம்சமா இருக்கும் போலயே. அம்சமா இருக்கும் வடிவு லடுக்கி. சீட்டம்மா, நீங்க இங்க வந்துட்டீங்கன்னா அங்க வேலை யார் பார்க்கறது? எதுக்காக வந்தீங்க? ஹே வடிவு லடுக்கி, உன்னை அம்மா அங்க கூப்பிட்டுட்டே இருக்காங்க. நீ பாட்டு நீங்க வந்து நிக்கா. என்னது? அம்மா கூப்பிட்டுட்டே இருக்காங்களா? என்ன சொல்லுதா? சேட்டம்மா, காலங்க தெரியாத அம்மா கிளம்பி போயிட்டு இருப்பாங்களா? ஹே அரே லடுக்கி, மீட்டிங் கேன்சல். அம்மா லேட்டாக தான் கிளம்பி கீழே வந்தாங்க. வந்த உடனே உன்னை தான் கூப்பிட்டாங்க வடிவுன்னு. உன்னை தேடி பார்த்தா நீ காணும். என்னது? அம்மா என்ன கூப்பிட்டாங்களா? அந்த நேரத்தில் மட்டும் நாங்கள் இல்லைன்னா அவ்வளோதானே. ஹே லடுக்கி, அம்மா ஏற்கனவே உன்னை கூப்பிட்டாங்க. நீ அப்போ அங்கே இல்லை. போனா வா. ஐயோ, இப்படி என்ன பண்ணுறது, ஏது பண்ணுறதுன்னு தெரியலையே. வா சீக்கிரமா போலாம் லடுக்கி. கல்யாண புரோக்கர் வர சொல்லியிருந்தானே, வந்தாரா? வந்துட்டாங்க மேம். கூப்பிடுவா, வெளியே தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. உள்ள வர சொல்ல. வணக்கங்கம்மா. உட்காருங்க. உங்களை எதுக்கு வர சொன்னேன்னு முதல்ல சொல்லிடுதேன். சொல்லுங்கம்மா. எனக்கு 2 பசங்க இருக்காங்க, அது உங்களுக்கு தெரியுங்களா? அந்த 2 பசங்களுக்கும் நல்ல இடத்துல நல்ல பொண்ணா பார்த்து நான் கல்யாணம் பண்ணணும். அதுக்கு தான் உங்களை வர சொன்னேன். புரியுதோ? சரிங்கம்மா, கண்டிப்பாக பண்ணிடலாம். தாராளமாக பண்ணிடலாமா? தாராளமாக பண்ணிடலாம். வாங்கிங்க வாங்க. இதோ வரேன் ஈஸ்வரி. வணக்கங்க ஐயா. வணக்கம். உங்களுக்கு ஈக்குவலான ஸ்டேட்டஸ் இருக்க மாதிரி பொண்ணு பாருங்க. புரிஞ்சுதே? சரிங்கம்மா. பார்த்துட்டு ஒரு வாரத்தில் வந்து உங்ககிட்ட சொல்லுதேன். எந்த பொண்ணு எப்படி செட்டாவது என்னன்னு பார்த்து கொடுவோம். சரிங்களாம்மா? இங்கே ஒரு வாரம் டைம் எடுத்தாலும் சரி, இல்லை ஒரு மாதம் டைம் எடுத்தாலும் சரி, எங்கள் குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரி எங்கள் தகுதியில் உள்ள பொண்ணை பார்த்து செலக்ட் பண்ணி கொண்டு வாங்க. சரிங்களா? சரிங்கம்மா. அப்போ நான் போயிட்டு வருவேம்மா. முதல்ல என் பெரிய பையனுக்கு தான் பொண்ணு பார்க்கணும். அவனுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு என்னோட பிஏ அனுப்பிடுவாங்க. சரிங்களா? சரிங்கம்மா. ஊத்தரா வாங்கிக்கிறேம்மா. போயிட்டு வாங்க. பாறையா? போயிட்டு வாங்க. அம்மா, குடிக்க காஃபி எடுத்துட்டு வரவாம்மா? எடுத்துட்டு வரலாம். அதுக்கு முன்னாடி நீங்க கொஞ்சம் வரியா? வரேம்மா. நீங்க வேற பக்கம் தானே வந்தே? இதே உனக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங். இதுக்கு மேல இதே விஷயத்தை மறுபடியும் ரிப்பீட் பண்ண இந்த வீட்டு உனக்கு வேலையே கிடையாது. புரிஞ்சுதா? புரிஞ்சுதம்மா. உள்ள போ. ஈஸ்வரி, இருந்தாலும் நீ கொஞ்சம் பொறுமையா சொல்லிருக்கலாம்ல. அந்த பிள்ளை பாவம்லாம் அழுதுகிட்டே போகுது. நான் என்ன சொல்லணும், ஏது பேசணும் நீங்க சொல்லாதீங்க. ஒரு வீட்டில் வேலை செய்யறவளை கூப்பிட்டா வரணும்ல. வராம எங்க பத்தின சுத்திக்கிட்டே கிடந்தா இப்படிதான் அடிப்பேன். இந்த விஷயத்துல நீங்க தலையிடாதீங்க. புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். வடிவு. அம்மா. சூப்பர். இப்படிதான் கூப்பிட்ட உடனே வந்துடணும். புரியுதா? புரியுதுமா. போய் விக்ரமியும் விஜயும் கூட்டிட்டு வா. சரிங்கம்மா. சார், இந்த ரூமுக்கு கதவு கிடையாதா? உங்ககிட்ட பலாயிரம் தடவை சொல்லியாச்சு, கதவை நாக் பண்ணிட்டு உள்ள வான்னு. கோபப்படாதீங்க விக்ரம் சார். அம்மா உங்களை உடனே கூப்பிட்டு வர சொன்னாங்களா, அதான் ஒரு வேகத்துல உள்ள வந்துட்டேன். நீ வேகமா வா, என்ன வேணா வா, ஆனா
டோரை நாக் பண்ணிட்டு வா. சரிங்க சார். அம்மா கூப்பிட சொன்னாங்க தானே, நீ கிளம்பு, நான் கீழே வரேன். ம் சரிங்க சார். 20, 21. சிவா சார், விஜய் சார் இல்லையா? ஹே வடிவு, எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் சார். விஜய் சார் இல்லையா சார்? விஜய் இருக்கான், உள்ள குளிச்சுக்கிட்டு இருக்கான். சார், விஜய் சார் அம்மா கூட்டிட்டு வர சொன்னாங்க. உடனே அவரை கூட்டிட்டு கீழே வரீங்களா? சரி, ஓகே ஓகே வடிவு, நீ கீழே போ, நான் அவனை கூட்டிகிட்டு கீழே வரேன், சரியா? ரொம்ப தேங்க்ஸ் சார். அம்மா கூப்பிட்டுட்டேம்மா, இதோ வாரேன்னு சொன்னாங்க. அம்மா கூப்பிட்டீங்களா? ஆமாப்பா விக்ரம், உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். அம்மா இப்போ உடனே பேசியே ஆகணுமா? என்ன ரொம்ப முக்கியமான விஷயமோ? ஏன்னா இப்போ எனக்கு நேரம் இல்லை. ஏன்னா எனக்கு ஒரு மீட்டிங் இருக்குது, ரொம்ப இம்பார்ட்டண்டான மீட்டிங், உடனே போய் ஆகணும். இது மீட்டிங்கோட ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம்ப்பா. அதனால தான் இப்பயும் பேசலாம்னு முடிவு பண்ணிட்டேன். சரி சொல்லுங்கம்மா. அது ஒன்றும் இல்லைப்பா, உன் கல்யாண விஷயமா புரோக்கர் கிட்ட ஜாதகத்தை கொடுத்துருக்கேன். அதை பற்றி சொல்கிறதுக்கு தான் உன்னை கூப்பிட்டேன். மா என் கல்யாணத்துக்கு இப்போ என்ன அவசரம்? இதுதான் சரியான வயசு விக்ரம். இப்போ கல்யாணத்தை பற்றி பேசினா தான் சரியா இருக்கும். எனக்கு இந்த கல்யாணத்துலலாம் இஷ்டம் இல்லை. எனக்கு கல்யாணமும் பண்ணாதீங்க, பொண்ணும் பார்க்காதீங்க. புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஏன் அப்படி சொல்லுது விக்ரம்? கல்யாணம் பண்ணாமல் எப்படி இருப்பா? நான் எந்த பொண்ணை கட்டணும் அந்த பொண்ணை நீ கல்யாணம் பண்ணிக்கிறேன், அவ்வளோதான். அதுக்கு மேலே வேறு எதுவும் பேச்சு கிடையாது, சொல்லிட்டேன். நீங்கள் பொண்ணை பாருங்க, என்ன வேணால் பாருங்க, ஆனால் நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். உங்களுக்கு புரியலைன்னா அப்பா கிட்ட கேட்டு புரிஞ்சுக்கோங்க, சரியா? நான் வரேன். விக்ரம் கூப்பிட்ட குரலுக்கு வரணும். அப்படி வரலன்னா அடி வாங்கிறதுக்கு அவர் என்ன வடிவா? விக்ரம் சார் எங்க பாத்தீங்களா? உங்க பையன் இப்படி பேசிட்டு போறா பாத்தீங்களா? ஈஸ்வரி, அவன் எனக்கு கொடுத்த பையனா? உனக்கு இல்லையோ? ஏன் இவன் இப்படி சொல்லுதானே ஒண்ணுமே புரியலையே. எதுக்காக கல்யாணம் வேணாம்னு சொல்லுதான் தெரியலையே. ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதுக்கப்புறம் பொறுமையாக பேசி பார்ப்போம், எல்லாம் சரியாயிடும். கல்யாணத்துக்கு ஒத்துக்குவான், சரியா? நீ கவலைப்படாத. அம்மா, விஜய் சார் வந்துட்டாங்க. விஜய் எவ்வளவு அழகா இருக்கா. கண்டிப்பா இவரை கல்யாணம் பண்ணிக்க போறவர் லக்கி கேர்ள் தான். அம்மா கூப்பிட்டீங்களா? ஆமாப்பா விஜய், அம்மா கூப்பிட்டேன். சொல்லுங்கம்மா, என்னம்மா விஷயம்? அதை நான் சொல்லுதேன். சரி சொல்லுங்க. விஜய், நீ தான் படிப்பெல்லாம் முடிச்சிட்டல, நம்மளோட ஜிஎம் குரூப் ஆஃப் காலேஜஸ் இருக்குல்ல, அதை டேக் கேர் பண்ணுறதுக்கு நீ தான் சரியான ஆளாயிருப்பேன்னு நாங்கள் முடிவு பண்ணியிருக்கோம். அப்போ உங்களுக்கு நல்லாவே தெரியும், எனக்கு ரொம்ப நாளாக ஆசை பிஸ்னஸ் பண்ணணும் தான். ஸ்கூலோ இல்லை காலேஜோ டேக் ஓவர் பண்ணணும்னு இல்லை. நம்ம காலேஜ்லேயே 2 வருஷம் நீ லெக்சராக வேலை பார்க்கணும். வேலை பார்த்த பிறகு காலேஜை டேக் ஓவர் பண்ணணும். பிறகு நீ என்ன வேணா பண்ணு, பிஸ்னஸ் பண்ணுறியோட சும்மா இருக்கியா, அது ஓ இஷ்டம். இப்போதைக்கு அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, நீ தான் போய் ஜிஎம் குரூப் ஆஃப் காலேஜஸை டேக் ஓவர் பண்ணி பார்த்துக்கணும்னு சொல்லிட்டேன். இது நான் கிட்ட ரெக்வஸ்ட் கேட்கல, ஆர்டராக போடுதேன். வச்சு அவனால் ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும்டா. நானும் அங்கே தானே லெக்சராக வேலை பார்க்குறேன், உனக்கு எல்லாமே நானே சொல்லி கொடுத்துருவேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே சொல்லு. நீ மச்சான் லூஸு மாதிரி பேசாதடா, வாயை மூடுறோம். மச்சான் உண்மையை தானே சொல்கிறேன். நீ 2 இயர்ஸ் மட்டும் அவங்க கஷ்டப்பட்டு லெக்சராக வேலை பார்த்துரு, அதுக்கப்புறம் அது எல்லாமே நீ டேக் ஓவரே பண்ணிக்கலாம். அம்மா ஃபஸ்ட்டு ஒரு 6 மாதம் நான் போய் பார்ப்பேன். எனக்கு செட் ஆகனா நான் 2 வருஷம் பண்ணுவேன். அப்படி இல்லைனா நான் பண்ண மாட்டேம்மா. அதை நான் தெளிவாக சொல்லிட்டேன், புரியுதா? விஜய், உனக்கு அந்த காலேஜ் பிடிக்கும், அது நம்ம காலேஜ். இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த 2 வருஷம் நீ வேலை செய்யறல, அப்போ நீ தான் இந்த காலேஜுக்கு ஓனர் அப்படிங்கிறது யாருக்குமே அங்கே தெரியக்கூடாது. அந்த மாதிரி பார்த்து நீ வேலை செய்யணும். அது கம்ப்ளீட் பண்ணிட்டு அப்புறம் காலேஜை நீயே டேக் ஓவர் பண்ணிக்கலாம், சரியா? அம்மா இப்போதைக்கு நான் 6 மாதம் போகுதேன், போய் பார்க்குதேன், அதுக்கப்புறமா என்னன்னு முடிவு பண்ணிக்கலாமா? இதுக்கு மேலே இவ்வளோ பேச விட்டா அவன் 6 மாதம் கூட பண்ண விட மாட்டேன். சரி விஜய். சரிங்கப்பா. நீ பார்க்க ரொம்ப அழகா இருக்க பிரீத்தி. உன் அழகுக்கு இந்த உலகத்துல ஈடு இணையே இல்லை. ஏன்னா நீ அவ்வளோ கியூட். நீ கியூட் இல்லை, நீ பைத்தியம். நீ எப்போ வந்த? பிரீத்தி தான் ரொம்ப கியூட், அழகா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கிடந்தியே, அப்பயே வந்துட்டேன். நீ ஏதாவது ஒரு அக்கா வச்சே மரியாதை கொடுத்து பேசுறியா? எப்போ பார்த்தாலும் லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்க. சி அக்காவா? குள்ளக்காவா? குள்ளக்கா. சீப்பா. இப்போ இந்த சாம்பார் ரெடி ஆகிட்டு, இது சோறு மட்டும் கொஞ்சம் பொங்கிட்டுனா போதும், உடனே சோத்தை போட்டுட்டு இதுக்குள்ள துரத்தி விட்டுறலாம். இப்போ இது காலேஜுக்கு தயாராகிட்டியா? கீர்த்தி நீயே வா, சோத்தை திம்போம். இன்னைக்கு சீப்பா சீப்பா சீப்பா. கீர்த்தி, உனக்கு அவ்வளோதான் மரியாதை சொல்லிட்டேன். சும்மா சும்மா சீப்போன்னு விருப்பத்திட்டு இருக்காத. அப்படித்தான் வெறுப்பேற்றுவேன், என்ன பண்ணுவேன்? ஏ கீர்த்தி, எப்படி நின்றுட்டு இருக்க? ஒழுங்கா நிற்க தெரியாதோ? அம்மா பாருமா, அவன் என்ன வெறுப்பேற்றிக்கிட்டே கிடக்கா. ஏதோ உனக்கு தான் டைம் ஆயிட்டுல, காலேஜுக்கு முதல் நாள் போகிறப்பே லேட்டாக போவியா? இதோ கிளம்பிட்டேம்மா. கீர்த்தி, இப்பயாவது ஒழுங்கா நில்லு, இல்லைன்னா கால் உடைச்சா அடுப்பில் வச்சிருவேன். மதியம் சோத்துக்கு உனக்கு கால் தான் விறகா இருக்கும், தெரிஞ்சுக்க. ஸ்கூல் லீவ் விட்டாக என்னால் உன்னை வச்சுட்டு மேய்க்கவே முடியல. உன் தொல்லை பெருந்தொல்லையாக இருக்குது. என்னட்டி இன்னும் பஸ் வரலையே, என்ன பண்ணுறது? வரும் பிரீத்தி, எதுக்கு அவ்வளோப்படுதா? முதல் நாள் தானே, பார்த்துக்கலாம் விடு. முதல் நாளே லேட்டாக போனால் கரெக்டாக இருக்குமா? இன்னைக்கு போய் நம்ம கிளாஸ் எங்கே என்னன்னு தேடி கண்டுபிடிக்கணும்ல, அதுக்கே டைம் ஆகிடும்.
அதுக்கெல்லாம் நான் ஆள் செட் பண்ணி வச்சாச்சு, நீ எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லை. அங்கே போயிட்டோன்னே நம்ம பாட்டு நம்ம கிளாஸில் போய் உட்காந்துக்கலாம், நீ கவலைப்படாத சரியா? சரி லேக்கா, இப்படி இருந்தாலும் பஸ் கொஞ்சம் சீக்கிரம் வரணும், அவ்வளோதான். இவங்களாம் ஏன் பொறுமையாகவே போக மாட்டானுங்களா? அவன் ரொம்ப ஸ்பீடாக போகுதாகல. மச்சான் இவ்வளோ வேகமாக நீ போய் நான் வாழ்நாளில் பார்த்ததே இல்லையடா. ஏன் இன்னைக்கு மட்டும் இவ்வளோ வேகமாக போகிற? ஆமாம், நீ காலேஜ் வரல, அதான் அந்த சந்தோஷத்தை தான் இவ்வளோ வேகமாக போகிறேன். சரி மச்சான், நீ வேகமாக போ. ஆனால் நம்ம டீ குடிச்சிட்டு தான் காலேஜுக்கு போகிறோம். ஏதாவது ஒரு டீ கடையாக பார்த்து நீ பாட்டி சரியா? சரி மச்சான். மச்சான் டீ சொல்லிட்டுடா, வேறு ஏதாவது வேணுமா உனக்கு? அந்த பொண்ணு குண்டு கண்ணு குதிராபாலு முடிய ஆளுதானே மழை வந்துட்டு இப்போ நல்ல வேலை இந்த ரூஃப் இருந்தாலும் இது கீழே இருந்துட்டோம், இன்னும் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்போம் இல்லை லேக்கா? ஆமாம் ஆமாம் டீ. மச்சான் எனக்கு அந்த பொண்ணு தாண்டா வேணும். என்னது பொண்ணு வேணுமா? டேய் என்னடா பேசுகிற லூசு? எங்கடா அந்த பொண்ணு? எங்கே கண்ணில் காட்டு. ஏய் ஆப்போசிட்டில் நிற்கிறா பாரு. எனக்கு தெரிஞ்சு அவளை நான் முன்ன பின்ன இங்கே பார்த்துருக்கேன் மச்சான். மச்சான் எனக்கு அந்த பொண்ணு தாண்டா வேணும். மக்களே, நம்ம சேனலில் புதுசாக ஒரு சீரிஸ் ஆரம்பிச்சிருக்கும், காதலிக்க நேரமில்லை அப்படின்னு. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுருக்கோங்க. நம்ம சேனலில் இன்னும் பொன்னி பிரேம் சீரிஸ் அண்ட் ஆஃபீஸ் அட்ராசிட்டிஸ்ன்னு போட்டிருக்கோம், அதையும் நீங்கள் பாருங்கள் மக்களே. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி மக்களே. வாரோம் மக்களே. லூசு.